என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து நேற்று அம்பேத்கரோட நினைவு நாளை முன்னிட்டு ஒரு நூல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுதான் நேற்று எங்கே நீங்கள் போனீங்கனாலுமே அதுதான் பார்க்க முடியும். நீங்கள் இன்ஸ்டா பக்கம் போனாலும் சரி, ட்விட்டர் பக்கம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, யூடியூப் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம தளபதியை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ ஒரு கிராண்டாக, அதுவும் இவ்வளோ மீடியா வந்து கவரேஜ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகடன் தான் அதை வந்து ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனோட விகடனோட பிரசிடெண்ட் தான் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் தான் பேசினார். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னா, அரசியல் அப்படின்ற ஒரு ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக வந்திருக்கிறது நம்ம விஜய் அவர்கள். இவங்க வந்து டிவியில், அதாவது சினிமாவில் இருக்கா மாதிரி இதுலேயும் இளைஞர் படையை அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நூலை எழுதினவர், அதை உருவாக்குனவர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவர். இவர் வந்து விசிகா கட்சியில் இருந்தவர் தான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயண்ணாவை அவ்வளோ ஒரு தூக்கி வச்சு பேசியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுகிறத பார்த்தா இவருக்கு தான் நாளைக்கு நிறையா பேக் ஃபயர் ஆகுமோ, நிறையா பிரச்சனை ஆகுமோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு நியூஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையா விஷயம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. விசிகா கட்சியிலேருந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவரோட தனிப்பட்ட கருத்து தான், என்னோடய கருத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கடைசியாக பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி என்ன பேசினார் அப்படின்றது நேற்று நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியவும் செஞ்சுருக்கோம். பட் இருந்தாலும் நான் எனக்கு பிடிச்ச ஒரு 2 விஷயத்தெல்லாம் நான் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அம்பேத்கர் நூல்லேருந்து ஒரு 2 விஷயம் அவர் சொல்லியிருந்தார். இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வண்டி ஓட்டுறது வந்து ஒரு மாட்டு வண்டி வந்து கேட்டிருந்தோம், யாருமே கொடுக்கல, ஏன்னா இந்த ஜாதி அப்படின்றனால. எனக்கு இந்த கேஸ்ட்டு பற்றி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளும் அதை பேசுகிற அளவு அதை பற்றி தெரிஞ்சால் தான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் அதை பற்றி பேசணும். எனக்கும் இதில் முழுசாக நம்ம பேசுறது கரெக்டாக சரியான்னு தெரியாமல் நான் அதை பற்றி எதுவும் பேச முடியாதுல்ல. இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஒன்று செம்மையாக ஒன்று சொல்லியிருந்தார். 200க்கு 200 அப்படின்னு இருமாப்போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பட் அது எதுவுமே மக்களாக அவங்கள மைனஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு ஒன்று சொன்னார். இன்னொரு மேட்ரு வந்து கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை இதே மாதிரி தான் மாநாட்டிலையும் ஒன்று சொன்னார். ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு விஷயம் சொன்னார். அதுலேயே தான் இதுவும் பண்ணுறாரு. மேபி இது அவரோட ஒரு ஸ்டைலாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட, இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு, அதுவும் அம்பேத்கரோட ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட திருமாவளவனால் கலந்து கொள்ள முடியலன்னா அப்போ அவருக்கு ஒரு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்த விஷயந்தான், பேசிக்கிட்டு இருந்தேன், நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான். இதை வந்து டேரெக்டாக ஒரு ஸ்டேஜில் போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது இது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா விஜயண்ணா வந்து நம்ம ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கோம், மற்றபடி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஃபுல்லாக எனக்கு என்னமோ ஒரு பாலிடிக்ஸில் இறங்கி ஒரு பயங்கரமாக பேசியிருந்தார். அவர் பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.